நீங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டது எல்லாம் போதும். உங்க கூட சத்யநாராயண சுவாமி பெயிண்டிங் வச்சுக்கோங்க. நிறைய சாதிப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. அந்த காலத்துல ஒரு கணவன் மனைவி ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க. டெய்லி விஷ்ணு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பிரார்த்தனை பண்ண இவங்க ஒரு நாள் அந்த பூஜாரியை சந்திச்சு என்ன பண்ணலான்னு கேட்டாங்க. பௌர்ணமி அன்னைக்கு மனசார விஷ்ணு பெருமாளுக்கு சத்யநாராயண சுவாமி பூஜையை பண்ண சொன்னாங்க. அப்படியே அந்த கணவன் மனைவி தம்பதியா அந்த பூஜையை பண்ணதுனால அந்த விஷ்ணு பெருமாளே இறங்கி வந்து இவங்க கஷ்டத்தை போக்குனதா சொல்றாங்க. அப்படி அந்த கதையை தான் இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்கா உருவாக்கி இருக்கும். நான் சொன்ன மாதிரி விஷ்ணு பெருமாளும் நாரதரும் சேர்ந்து வந்து இவங்களை ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இந்த பெயிண்டிங்ல காட்டியிருக்கும். பெயிண்டிங் இருந்தாலும் சரி, பூஜையா இருந்தாலும் சரி, இந்த கலசம் ரொம்ப முக்கியம். இந்த சத்யநாராயண சுவாமி தஞ்சாவூர் பெயிண்டிங் வச்சு பூஜை பண்றவங்களும் பூஜையை கேட்கறவங்களுக்கும் அவங்களோட லைஃப் ரொம்ப ப்ராஸ்பரஸா இருக்கும். உங்க வாழ்க்கையில சாதிக்கணும், கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற ஒருத்தர் வீட்டு பூஜை ரூம்லயும் இந்த சத்யநாராயண சுவாமி தஞ்சாவூர் பெயிண்டிங் கண்டிப்பா வைக்கணும்.